நான் பட்ட கஷ்டத்துக்கு என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கிட்டான். இதை விட நான் போய் சென்னையில் போய் பல வேலைகள் கஷ்டப்பட்டு பல வேலைகள் பார்த்து அப்படி இப்படி வந்து ஒரு கதையை நான் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு 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 ஃப்ரீ ரிலீஸ் நடக்குது பாருங்க. எனக்கு இதை விட வேற எதுவுமே இருக்கான்னு நினைக்கிறேன். இதுதான் நான் பட்ட கஷ்டத்துக்கு என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கிட்டான். இதை விட எனக்கு மரியாதை எங்கேயுமே கிடைக்காதுங்க. அந்த ஊருக்குள்ள ஃபர்ஸ்ட் திருப்பூர் சுப்பிரமணியன் அந்த தியேட்டருக்குள்ள நுழைந்தது எனக்கு அப்படியே பார்க்குறேன். இந்த இடம் தானே நடந்திருக்கும், நடக்காத இடம் இல்லை. இன்னைக்கு வந்து அங்கிருந்து அங்கிருந்து என்னை நடந்து வந்து நாங்க வர்றப்ப சிவப்பு கம்பளை வச்சு என்னை கூட்டிட்டு வந்த மாதிரி அத்தனை பேர். நானாக வரல, என்னை எல்லாரும் என்னை கைதட்டி விசிலடிச்சு என்னை எல்லாரும் கூட்டியாந்து மேல விட்டு போன மாதிரி இருக்குது. நீ நில்றா, உனக்கான மேடைடா, நீ நிக்காம யாருடா நிக்கிறது, நீ நில்றா, நாங்க இருக்கும் சொல்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மண்ணும் இந்த மக்களும் என் வாழ்க்கையில் எனக்கு எத்தனை ஊர்ல எத்தனை மக்கள் எனக்கு எனக்கு உதவியா இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த மண்ணும் இந்த மக்களும் என் பிள்ளைகள் என் சந்ததி வர வரைக்கும் இந்த தொடர்பு இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த ஆசீர்வாதம் இருக்குன்னு நான் நம்புறேன். அது பாருங்க, எதார்த்தமே அமைதி பாருங்க. எங்கெங்கயோ ஒரு ப்ரீ ரிலீஸ் பண்ற அந்த ஈவெண்ட் எனக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் டக்குன்னு ஒரு முடிவாச்சு. அப்ப என் அன்பு தம்பி எல்லாரும் சொல்ற மாதிரி உதயசங்கர் மிகப்பெரிய ஒரு உத்தியத்தில் இருக்காப்புல, மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்காரு. அவர் ஒரு உயரத்துல அப்படி ஒரு போஸ்டிங்ல இருக்காரு. எனக்கு அதை சொல்லாம வேணாம்னு கூட தெரியல. அப்படி ஒரு போஸ்டிங்ல இருந்துகிட்டு நாட்டுல எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம தன்னாடு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு போஸ்டிங்ல இருக்காரு அந்த தம்பி. அந்த தம்பில என் தம்பி எனக்காக இந்த படம் உறவுகள் சார்ந்த படத்தை கொண்டு சேர்க்கணுன்றக்காக ஒரு 10 நாளா அவன் தூங்கவே இல்லை. அவ்வளவு வேலை செஞ்சுட்டான் மனுஷன். அவ்வளவு என்னது, எல்லா காலேஜ் ஓனரும் அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காங்க, அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டாங்க. அத்தனை கால் எப்படி தம்பி இவ்வளவு பேர்த்த சம்பாரிச்சுங்க? ஒண்ணுமே அவன் அன்புதான், அவன் அன்பால மட்டும்தான் அவ்வளவு பேர்த்த சம்பாரிச்சிருக்காங்க. அப்படி கோயம்புத்தூருக்கு வந்தப்ப திடீர்னு கேட்டப்ப இந்த நெப்ட் இந்த டீம் இந்த காலேஜ் உறுப்பினர்கள் அண்ணன்களை கேட்டப்ப உடனே ஓகே சொல்லிட்டாங்க. ஒரு வருடம் நினைக்கிறேன், வாங்க உங்களுக்கு பணம் யாருக்கு பண்ண போறான், நம்ம ஊருக்கு வாங்க, நம்ம மக்களை சந்திக்க, அதுக்கு நான் என்ன வேணுமோ பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி உடனே ஏற்பாடு பண்ணாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.